நீங்க யாராச்சோட வாஷ்ரூமை போய் கிளீன் பண்ணுவீங்களா? ஒரு பெரிய ராஜாவோட பையனா இருந்தவர் தான் நரோத்தம் தாஸ். அண்ட் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுஜியோட காடிய சம்பிரதாயம் லீனியேஜ்ல தான் அவர் டிசைபிளா ஜாயின் பண்ணாரு. பட் அவர் சன்னியாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவர் தான் லோக்நாத் சுவாமி. அண்ட் இவருக்கு வந்து லோக்நாத் சுவாமியை தான் குருவா ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா லோக்நாத் சுவாமி வந்து ஒரு ஓத் எடுத்திருந்தாரு, தட் நான் வந்து யாரையுமே டிசைபிளா ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால நரோத்தம் தாஸ் என்ன பண்ணார்னா எவ்ரி சிங்கிள் டே ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years அவரோட வாஷ்ரூமை போய் கிளீன் பண்ணாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பில்ட் இன் வாஷ்ரூம்ஸ் கிடையாது, பட் ஃபுல்லி மண்ணு தான் இருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம கிளீன் பண்ணணும், மண்ணு போட்டு வாட்டர் வச்சு அண்ட் ஒரு ப்ரூம் வச்சு கிளீன் பண்ணணும். ஆஃப்டர் 3 years தான் லோக்நாத் சுவாமி வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க தட் இது எல்லாம் பண்ணதுமே வந்து நரோத்தம் தாஸ் தான். கடைசியில் சைத்தன்ய மகாபிரபுஜியே அவருக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு அண்ட் சொல்கிறாங்க தட் நீங்கள் வந்து இவரை ப்ளீஸ் டிசைபிளாக ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நரோத்தம் தாஸ் இவர் டிசைபிளாக ஏற்றுக்கிட்டுறாரு. அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி குரு பக்தி, செல்ஃப்லெஸ்லி நம்ம வந்து நம்மளோட குருவை சர்வ் பண்ணுறோம். அண்ட் குருவே வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட we are still serving him in the best possible way.